Hi everyone. நம்ம இந்த வீடியோல how we are going to describe the data with the help of graphs அதான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல டேபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி frequency distribution பண்றது, relative frequency and cumulative frequency அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல கிராஃப்ஸ் வந்து எப்படி குவான்டிடேட்டிவ் டேட்டாக்கு என்ன கிராஃப் யூஸ் பண்றது, குவாலிட்டேட்டிவ் டேட்டாக்கு என்ன கிராஃப் யூஸ் பண்றது, அந்த கிராஃப்ஸோட ஷேப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், கிராஃப்ஸ் வந்து எப்படி நம்ம தப்பா போடுறது, அதை எப்படி தப்பா இருக்க கிராஃபை எப்படி கரெக்ட் பண்றது, இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். The first one is graphs for quantitative data. Quantitative data நமக்கு தெரியும், it is a numbers அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து கண்டினியூஸாகவும் இருக்கும், டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கும். டிஸ்க்ரீட்னா 1 by 1, கண்டினியூஸ்னா ஒரு ரேஞ்சாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது வந்து ஒரு பார் டைப் ஆஃப் கிராஃப், ஆனால் பார் கிராஃப் கிடையாது. பார் கிராஃப்க்கும் ஹிஸ்டோகிராம்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பார் கிராஃப்னா ஒரு பார் இப்படி இருக்கும், அதை வந்து நம்ம டிஸ்கிரீட் வேரியபிளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்டோகிராம் வந்து எப்படின்னா கண்டினியூஸ் வேரியபிள்ஸ்க்கு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும்போது இந்த ஹிஸ்டோகிராம் வந்து யூஸ் பண்ணுவோம். பார் கிராஃப்ல வந்து பார் தனித்தனியா இருக்கும், இதுல வந்து பார் வந்து கண்டினியூஸா இருக்கும். மீன்ஸ் ஒரு பார் முடியறதோட எண்டிங்ல வந்து அடுத்த இதோட இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட் எண்ட் அண்ட் ஸ்டார்ட் அட் த சேம் பாயிண்ட். அதுதான் வந்து ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்றது. இட் ரெப்ரசன்ட்ஸ் தி கண்டினியூட்டி ஆஃப் டேட்டா. கண்டினியூஸா டேட்டா இருக்கு அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்மளோட எக்ஸாம்பிள் அந்த குவான்டிடேட்டிவ் டேட்டா இருக்குல்ல, வெயிட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், அதை வந்து இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஜீரோல ஒரு ஹரிசான்டல் ஆக்சஸ், ஒரு வெர்டிக்கல் ஆக்சஸ், ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு பேர் இங்க எப்படி போட்டிருக்காங்கல்ல, இதுக்கு பேர் வந்து விகி லைன்ஸ் அப்படின்னு பேரு. நம்மளுடைய டேட்டா வந்து 130ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 250 வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ 150ல இருந்து போடும்போது அதுக்கு முன்னாடி நம்ம உள்ள டேட்டாவெல்லாம் தேவையில்லாம நம்ம ரெப்ரசன்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விகி லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா, இதுக்கு முன்னாடி டேட்டா இருக்கு ஆனா அது நம்மளுடைய இதுக்கு ரிலேட்டடா இல்லை அப்படிங்கறதுனால நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணாம விட்டுருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தமாயிடும். வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹிஸ்டோகிராம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹரிசான்டல் ஆக்சஸ், ஒரு வெர்டிக்கல் ஆக்சஸ் இருக்கணும். எல்லாத்துலயுமே ஈக்குவல் யூனிட்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஹரிசான்டல் ஆக்சஸ்னா எக்ஸ் ஆக்சஸ் ஒரு ஆப்சிஸா, அதுல வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். வெர்டிக்கல் ஆக்சஸ்னா ஒய் ஆக்சஸ் ஒரு ஆர்டினேட்னு சொல்றோம். அது வந்து எத்தனை தடவை அதுல அந்த பர்டிகுலர் கிளாஸ் இன்டர்வல்ல டேட்டா அக்கர் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் டைம்ஸ், தட் இஸ் ஃப்ரீக்வன்சியை வந்து அதுல நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அப்புறம் எப்பயுமே ரெண்டு ஆக்சஸும் ஜாயின் பண்ற அந்த இன்டர்செக்ஷன் தான் ஆரிஜின். அது வந்து ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் எப்பயுமே. அண்ட் த வேல்யூஸ் வந்து ஹரிசான்டல்ல வந்து லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகும், வெர்டிக்கல்ல வந்து பாட்டம் டு டாப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்பயுமே விகி லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஹிஸ்டோகிராம்ல முக்கியமான விஷயம் வந்து பார் வந்து கண்டினியூஸா ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். தட் மீன்ஸ் இட் வில் ஹாவ் அ காமன் பவுண்டரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னாலே நம்ம கண்டினியூஸ் வேரியபிள்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஹிஸ்டோகிராமை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் டைப் ஆஃப் கிராஃப் வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு லைன் கிராஃப், ஒரு லைனால ரெப்ரசென்ட் பண்றது தான் இந்த ஃப்ரீக்வன்சி பாலிகன். இதுவும் வந்து கண்டினியூஸ் வேரியபிள்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்ல, அதுல இருந்து கூட நம்ம டைரக்டா இந்த ஃப்ரீக்வன்சி பாலிகனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஹிஸ்டோகிராம்ல இருந்து எப்படி ஃப்ரீக்வன்சி பாலிகன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்ன்ற பார்க்க போறோம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஹிஸ்டோகிராம். நம்மளோட 130ல இருந்து 250 வரைக்கும் இல்லை. ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணாலும் இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். 130ன்னு அர்த்தம், இது 150ன்னு அர்த்தம். இது வந்து விகி லைன்ஸ், ஒரு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எல்லாம் போட்டாச்சு, மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது எப்படி ஃப்ரீக்வன்சி பாலிகனா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இந்த பாரோட மிட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு ஒரு ஒரு மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து வரைஞ்சிட்டே வரணும். அப்புறம் வரைஞ்சாச்சா, நம்ம மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சாச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதுக்கு பேரு வந்து லோவர் டெய்ல், இது வந்து அப்பர் டெய்ல். இதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து அப்பர் ஃபிளாங்க். இது நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வலோட மிட் பாயிண்ட்ல வந்து இதை வந்து
ஆங்கர் பண்ணிடணும், மீன்ஸ் ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். அதே மாதிரி இங்க லோவர் டெய்ல வந்து லோவர் ஃபிளாங்க்ல வந்து அதோட நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ் இன்டர்வல்ல உள்ள மிட் பாயிண்ட்ல ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். இப்போ இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கெட் தி ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஆர் அ லைன் கிராஃப் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது ஒரு அனதர் எக்ஸாம்பிள். இதுல வந்து இன்கம் ஃபார் ஒரு 103 பீப்புள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வேரியஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸ் இருக்கு, அதுல எத்தனை பேர் வந்து இன்கம் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து இப்படி தான் வரையணும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கிரியேட் த ஹிஸ்டோகிராம். அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும் ஸ்ட்ரைட் லைன்ஸை யூஸ் பண்ணி. இதுல வந்து ஹிஸ்டோகிராமும் ரெப்ரசென்ட் ஆயிருக்கு, ஃப்ரீக்வன்சி பாலிகனும் ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதுல வந்து அப்பர் டெய்ல வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல்ல நம்ம ஜாயின் பண்ணிட முடியும். லோவர் டெய்ல் வந்து என்ன ஆகும்னா இதுக்கு முன்னாடி போயிடும். ஏன்னா இது ஜீரோல இருந்தே இது இங்க வந்து ஜீரோல இருந்தே வேல்யூ ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி போயிடும். ஸோ அதனால நம்ம அதை அப்படி ஜாயின் பண்ணாம லோவர் டெய்ல இப்படியே விட்டுடுறோம். தேர்ட் டைப் ஆஃப் கிராஃப் வந்து ஸ்டெம் அண்ட் லீஃப் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து என்னன்னா நம்ம குவான்டிடேட்டிவ் டேட்டாக்கே வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட்ல உள்ள டிஜிட், அதுக்கப்புறம் செகண்ட்ல தேர்ட்ல உள்ள டிஜிட் அப்படி பிரிச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இந்த டைப் ஆஃப் கிராஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதுதான் நம்மளுடைய வெயிட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து 130ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 250 வரைக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ 13 ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம இதுக்கு பேர் வந்து ஸ்டெம், இதுக்கு பேர் வந்து லீவ்ஸ். ஸோ 13ல இருந்து வரிசையா எல்லா நம்பரையும் அரேஞ்ச் பண்ணி வரிசையா போட்டுடுறோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா 160, ஸோ 16ல ஜாயின் பண்ணி இதுல வந்து 0 போடுறோம். 16க்கு நேரா 0 போட்டு அதை ஜாயின் பண்றோம். இதுக்கு பேரு ஸ்டெம், இதுக்கு பேரு லீஃப். அடுத்து வந்து 193 நம்மளோடது. ஸோ 19 போட்டு 19க்கு நேரா 3 போடுறோம். அப்புறம் 226 அப்படிங்கிறதுனால 22க்கு நேரா 6 போடுறோம். அப்புறம் 152 அப்படின்னா இங்க 15க்கு நேரா 2 போடணும். இப்படி வந்து நம்ம லீவ்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டே வரணும் ஸ்டெம்முக்கு நேரா. இப்படி ரெப்ரசென்ட் பண்றதுதான் ஸ்டெம் அண்ட் லீஃப் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். இதுல வந்து ஐக்யூ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதோட லோவஸ்ட் வேல்யூ வந்து என்னன்னா 78, ஹையஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்கிறது 143 அப்படின்னு. ஸோ 7ல இருந்து ஆரம்பிச்சு 14 வரைக்கும் நம்ம ஸ்டெம்ல வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணிட்டோம். இதை வந்து நடுவில் ஒரு வெர்டிக்கல் லைனை வச்சு ஸ்டெம்மையும் லீவ்ஸையும் நம்ம செப்பரேட் பண்ணி காமிக்கணும். இப்போ நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து வேல்யூவை இன்க்ளூட் பண்ணிட்டே வரேன். 120 அப்படின்னா 12க்கு நேரா போய் 0 ஆட் பண்றேன். அடுத்து 126 அப்படின்னா 12க்கு நேரா போய் 6 ஆட் பண்றேன். இப்போ 108 அப்படின்னா 10க்கு நேரா போய் 8 ஆட் பண்றேன். 102னா 10 and 2, then 98, 9 and 8, 85, 8 and 5. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு காலமா முடிச்சுட்டு வரேன். ஸோ அதனால இப்படி ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. இதே நான் ரோ வைஸ் முடிச்சேன் அப்படின்னா 120ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் டைரக்டா 98 போயிடும். அதுக்கப்புறம் 118 போயிடும். ஸோ அதுல வந்து இந்த லீவ்ஸோட வேல்யூ வந்து கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து காலம் வைஸும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், ரோ வைஸும் நம்ம கால்குலேட் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஷேப்ஸ் எப்படிலாம் இருக்கும் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கிராஃப்ல அப்படின்னா நார்மல், பைமோடல், பாசிட்டிவ்லி ஸ்கியூடு, நெகட்டிவ்லி ஸ்கியூடுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நார்மல் அப்படின்னாலே ஒரு பெல் ஷேப் கர்வ்ல இருந்தால்தான் அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு டெஸ்ட் ஸ்கோர் ஒருத்தங்க எழுதியிருக்காங்க, ஒரு கிளாஸ்ல உள்ள ஸ்கோர் அப்படின்னா கம்மியா இருக்கும், யாராவது ஒரு 2-3 பேர் அதிகமா வாங்கியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த எண்ட்லயும் பீப்புள் இருப்பாங்க, இந்த எண்ட்லயும் பீப்புள் இருப்பாங்க. 50 to இப்போ மார்க் வந்து நான் டிவைட் பண்றேன் 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70 அப்படின்னா 60 to 70ல நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 70 to 80, 80 to 90 அப்படி குறைஞ்சிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து பை மாடல் அப்படின்னா வந்து 2 மோட்ஸ் இருக்கும். மீன்ஸ் அந்த கொடுத்துருக்கிற செட் ஆஃப் வேல்யூஸ்ல அடிக்கடி அக்கர் ஆயிருக்கிறது தான் நம்ம மோடு. எது வந்து அதிகமா அக்கர் ஆயிருக்கிறோம் அந்த வேல்யூவை தான் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து
2 different kind of observations எல்லாம் include பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியால இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல உள்ள மக்களோட ஏஜ் எல்லாம் எடுத்து கால்குலேட் பண்றோம்னு வச்சுக்கோம். அப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஏஜ் குரூப்ல இருப்பாங்க, அவங்களோட சில்ட்ரன் எல்லாம் இன்னொரு ஏஜ் குரூப்ல இருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸ் ஏஜை கால்குலேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஹை வேல்யூ வரும், சில்ட்ரன் ஏஜை கால்குலேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஹை வேல்யூ வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பைமோடல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2 கைண்ட் ஆஃப் அப்சர்வேஷனை ஒரே டேட்டால வச்சோம் அப்படின்னா அது வந்து பைமோடல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து பாசிட்டிவ்லி ஸ்கியூட் அண்ட் நெகட்டிவ்லி ஸ்கியூட். பாசிட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னா என்னன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன்ல டெய்ல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல டெய்ல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஃபியூ எக்ஸ்ட்ரீம் அப்சர்வேஷன்ஸ் வந்து இங்க பாசிட்டிவ்ல இருக்கு, இங்க நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் அண்ட் வெல்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு 100 பீப்புள் எடுத்து அவங்களோட இயர்லி இன்கம்மை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கும்போது எல்லாருமே நார்மலா தான் இருப்பாங்க. 1 or 2 மில்லியனியர்ஸ் பில்லியனியர்ஸ் அந்த இடத்துல இருக்கலாம் அந்த பாப்புலேஷன்ல. ஸோ அது வந்து ஃபியூ எக்ஸ்ட்ரீம் அப்சர்வேஷன்ஸ், அதிகமா அவங்களோட இன்கம் இருக்கு, அது வந்து ரொம்ப கம்மி பேருக்கு தான் இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ்லி ஸ்கியூட். அடுத்து நெகட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னா ஈஸி டெஸ்ட் வந்து நம்ம வைக்கிறோம், ஏதோ ஒரு ஈஸி டெஸ்ட், அதை வந்து எழுதும்போது எல்லாருமே வந்து ஈஸி டெஸ்ட்னால நிறைய மார்க் வாங்குறவங்க எல்லாருமே நிறைய தான் மார்க் வாங்குவாங்க. ஈஸி டெஸ்ட்ல கூட சிலர் வந்து கம்மி மார்க் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் டைரக்ஷன்ல ஃபியூ எக்ஸ்ட்ரீமா இப்படி வந்து டெய்ல் எக்ஸ்டெண்ட் ஆகுது, இது வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் வேரியஸ் ஷேப்ஸ் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதை வச்சு இப்போ இங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாம் வந்து நார்மலா பைமோடலா பாசிட்டிவ்லி ஸ்கியூவா நெகட்டிவ்லி ஸ்கியூவா அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் என்ன அப்படிங்கறத யூ கேன் ஃபைண்ட் அவுட். இது வந்து கிராஃப் ஃபார் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இது வந்து இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் வேர்ட்ஸ் இல்லைன்னா லெட்டர்ஸ் அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்றது. ஸோ இது வந்து செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றது, அதோட வேல்யூ எஸ் ஆர் நோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாவுக்கு நம்ம வந்து பார் கிராஃபை யூஸ் பண்றோம், ஏன்னா இது எல்லாமே வந்து டிஸ்கிரீட் வேரியபிள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ தான் இருக்கும், கண்டினியூஸ் வேல்யூ கிடையாது. ஸோ கண்டினியூஸ் வேல்யூ இல்லாம இருக்கிறத பார் கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. கண்டினியூஸ் வேரியபிள தான் நம்ம வந்து ஹிஸ்டோகிராம்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதுல வந்து 2 பார்க்கு நடுவுல கேப் கிடையாது, கண்டினியூஸா இருக்கும், காமன் பவுண்டரி இருக்கும். இதுல வந்து தனித்தனி பவுண்டரி கேப் இருக்கும். அப்படின்னாலே இட் இஸ் a discontinuous nature of the data அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு கிராஃப் வந்து எப்படிலாம் தப்பாகுது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இதோட வித் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இதோட வித் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, இப்படி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து எப்பயுமே ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சஸ்ல நம்ம போடும்போது வெர்டிக்கல்ல வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம நம்பர்ஸால ரெப்ரசென்ட் பண்ணும்போது இட் ஆல்வேஸ் ஷுட் ஸ்டார்ட் வித் 0, அது இங்க இல்லாம இருக்கு. அதுக்கப்புறம் இதுவும் இந்த ஹரிசான்டல் ஆக்சிஸும் வெர்டிக்கல் ஆக்சிஸும் வந்து மோரார்லெஸ் இதோட வித்தும் இதோட டாலும் வந்து மோரார்லெஸ் சிமிலரா இருக்கணும். இது வந்து கம்மியா இருக்கு, இது வந்து ஜாஸ்தியா ரெப்ரசென்ட் ஆயிருக்கு, அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இட் இஸ் அ ராங் கிராஃப். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல இங்க நிறைய கிராஃப் கொடுத்துருக்காங்க, இதுல ஒவ்வொரு கிராஃப்லயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக்குங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க, தெரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் சொல்றேன். ஸோ ஒரு கரெக்ட் கிராஃபை எப்படிலாம் வரையணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு இருக்கிற டேட்டாவை பொறுத்து நம்ம எந்த கைண்ட் ஆஃப் கிராஃப் வரையணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். குவான்டிடேட்டிவ்ல கண்டினியூஸா இருந்ததுன்னா ஹிஸ்டோகிராம் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகன் யூஸ் பண்ணலாம். குவாலிட்டேட்டிவா இருந்தாலோ இல்ல குவான்டிடேட்டிவ்ல டிஸ்கிரீட்டா நம்மளோட டேட்டா இருந்தாலோ பார் கிராஃப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஹரிசான்டல் ஆக்சிஸ் ஒரு வெர்டிக்கல் ஆக்சிஸ் எடுத்துக்கணும். ரெண்டுமே இதோடைய வித்தும் இதோடைய ஹைட்டும் வந்து மோர் ஆர் லெஸ் சிமிலரா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் இன்டர்வல்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை மென்ஷன் பண்ணணும். 0 ஃப்ரீக்வன்சி இருந்தா கூட அந்த கிளாஸ் இன்டர்வலை மிஸ் பண்ணாம மென்ஷன் பண்ணணும். அப்புறம் ஆல்வேஸ் இட் ஷுட் ஸ்டார்ட் வித் 0. அதுக்கப்புறம் ஒரு பாரோ இல்ல நம்மளுடைய அந்த
ஃப்ரீக்வன்சி பாலிகனுக்கு தேவையான லைன்ஸோ அது மாதிரி நம்ம என்ன கிராஃபோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு நேம், ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு நேம், அந்த கிராஃபுக்கு ஒரு நேம், இப்படி எல்லாம் கொடுத்தோம்னா the graph is complete அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம கிராஃப் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாக்கு குவான்டிடேட்டிவ் டேட்டாக்கெலாம் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.